ஹாய் சுந்தரீஸ், வெல்கம் டு மை தையல் உலகம். என்னோட நேம் பின்சி. இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. என்னோட சேனலில் மோஸ்ட் ரிலவெண்ட்டாக ஸ்டிச்சிங், விளாக், கிளாத்திங், ஸ்டைலிங் இது ரிலவெண்ட்டாக தான் வீடியோஸ் இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு குர்த்தி ஃபுல் செட்டு தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம ஸ்டிச் பண்ணுறது வெறும் லோ பட்ஜெட். இதோட மெட்டீரியல் காஸ்ட்டு மட்டும், ஏன்னா ஸ்டிச்சிங் நானே பண்ணுறனால அந்த சார்ஜ் வராது. மெட்டீரியல் காஸ்ட்டு மட்டும் டோட்டல் பட்ஜெட்டே எனக்கு 300 ருபீஸ் தான். 2 இன்ஸ்டா பேஜ்லேருந்து தான் வாங்கினேன். மெயின் மெட்டீரியல் வந்து 3 மீட்டர் 150 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஷால் மட்டும் செப்பரேட்டடாக வாங்கினேன். நம்ம மதுரையில் இருக்கிற சுயம்பு கிளாத்திங் அவங்கக்கிட்ட வந்து 2 மீட்டர் வந்து ஷாலுக்கு வாங்கிக்கிட்டேன். அப்புறம் லைனிங் வந்து என்கிட்ட இருக்கிறதே அப்படி இப்படின்னு வச்சுக்கிட்டேன். இதோட பேண்ட்லேயும் ஒரு சின்ன மோட்டிவ் கொடுத்து ஷால் தான் இனியும் நல்லா கிராண்டாக நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். எம்ப்ராய்டரி பண்ணி கொஞ்சம் நம்ம பீட்ஸ் ஒர்க்கு, சீக்வன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணோன்னா நல்லா ஒரு ஆரி ஒர்க் பண்ண மாதிரி லுக்கு கிடைக்கும். அதனால் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கெல்லாம் நான் கற்றுக்கிட்டு பண்ணதில்லை. ஜஸ்ட் அந்த மிஷின் வாங்கினேன். அதுக்கப்புறம் அப்படியே நானாகவே உட்காந்து வீடியோஸ்லாம் பார்த்துட்டு சும்மா டிசைன் அந்த ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே நானாக ஒரே செட்டிங்கில் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுவேன். இப்படி மாற்றி மாற்றி ஸ்டிச் பண்ணலாம் தெரியாது. இதில் நிறைய இருக்குது டெக்னிக்ஸ்லாம். பட் எனக்கு அந்தளவுக்குலாம் தெரியாது. ஜஸ்ட்டு வீடியோ பார்த்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் பண்ணுவேன். எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி ஏதாவது அழகாக பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஷார்ட்ஸ் போட்டிருந்தப்போ எல்லோரும் கேட்டிருந்தாங்க மிஷின் பற்றி. கண்டிப்பாக அது ஒரு விலாகாக ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், கொஞ்சம் எம்ப்ராய்டரி, கொஞ்சம் பீட்ஸ் ஒர்க்கெல்லாம் ஆட் பண்ணப்போ ஷாலோட எண்டிங் எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்குன்னு. இது மீதி ஷால் ஃபுல்லாகவே ஸ்கேலப் பண்ணியிருக்கேன் நான். இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது நல்லாவே டைம் கன்சியூம் பண்ணும். பட் நம்ம இந்த பின்ட்ரெஸ்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகழகாக இருக்கும். அதெல்லாம் நம்மளுமே வேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசையில் செய்கிறது தான் இதெல்லாமே. இந்த அளவுக்கு மைன்யூட்டாக டிசைன் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம மார்க்கரில் மார்க் பண்ணால் அது வந்து அழிஞ்சு போயிடும். ஆனால் வந்து நான் ஒரு பென் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். அது வந்து நல்லாயிருக்கு. நம்ம அயர்ன் பண்ணும்போது தான் அது வந்து எரேஸ் ஆகும். நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த எம்ப்ராய்டரிலாம் பண்ணும்போது அது அப்படியே ஸ்டெயின் இருக்கும். நம்ம எப்போ அயர்ன் பண்ணுறோமோ அப்போ தான் அது எரேஸ் ஆகும். குர்த்தியோட ஃப்ரண்ட் நெக்லேயுமே ஸ்கேலப் பண்ணி சின்னதாக ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க், அதில் வேணால் வீடியோஸ்லாம் எடுக்கல, ஜஸ்ட் 2-3 கிளிப்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதையுமே பண்ணி அதுவுமே பின்ட்ரெஸ்ட்டில் தான் நான் ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணினேன். எனக்கு ஸ்டிச்சிங் தான் ரொம்ப ஈஸியாக வர்ற விஷயம். இந்த எம்ப்ராய்டரி இதெல்லாம் இந்த குட்டி குட்டி ஆரி ஒர்க்கு இந்த வேலையெல்லாம் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக தெரியும். பட் ஸ்டிச்சிங் வந்து எனக்கு ஈஸியாக, அந்த டைம் எனக்கு வீடியோஸ் எடுக்கணும்னு கூட ஞாபகம் இருக்குது. நான் பாட்டுக்கு உட்காந்து ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ இந்த வீடியோஸ் எடுக்கும்போது தான் நல்லா டிலே, எந்த இடத்துல எடுக்கணும் அதை யோசித்து கான்சன்ட்ரேட் பண்ணி நான் வீடியோ எடுக்கணும்னு யோசித்து பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் ஸ்டிச்சிங்கில் உட்காந்துட்டேன் அப்படின்னா அப்படியே உட்காந்து தைச்சிக்கிட்டே இருப்பேன். இப்போ அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸ்கேலப் பண்ணி இதான் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஷால் ஃபுல் லெங்த்தில் நான் ஸ்கேலப் பண்ணுறேன். அதுவே நல்லா டைம் எடுத்துச்சு. பட் இருந்தாலும் ரிசல்ட்டு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் நினச்ச மாதிரியே அவுட்கம் நல்லாவே வந்திருக்கு. நீங்களும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பேக் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு யோசித்து லேஸ் மெட்டீரியல்லே இருந்த லேஸை லைட்டாக கொஞ்சம் பீஸ் கட் பண்ணி பேக்கில் வச்சுருந்தேன். அது லாஸ்ட் மினிட் ஐடியா. பட் இருந்தாலும் எனக்கு இந்த ட்ரெஸ்லேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஐடியா. மோர் வீடியோஸ்க்கு ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ்.